அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். திருப்பாவையில் பாசுரம் 29. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமே துண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாமாற்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை. என்றும் 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே கொடுத்துவிடு. விளக்கம்: உலகாயாத இன்பங்கள் பிரேயஸ் எனப்படுகின்றன. ஆன்மீக சுகங்கள் ஸ்ரேயஸ் எனப்படுகின்றன. இறைவனிடம் நாம் பிரேயஸ் ஸ்ரேயஸ் இரண்டையுமே வேண்டலாம். ஆனால் ஸ்ரேயஸ் மட்டும்தான் நிலையானது. உயர்ந்தோர் பாராட்டும் வரங்கள் என்பதும் அதுதான். அதைத்தான் நமது சார்பில் ஆண்டாளும் வேண்டுகிறாள். திருப்பாவையில் 29வது பாசுரத்தையும் பாசுரத்தின் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.